நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் திருக்குறளின் 3வது அதிகாரம் 2வது குறள் 22வது குறள் அதை நாம் காண இருக்கின்றோம். இந்த 22வது குறள் சொல்வது என்ன? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது நீத்தார் பெருமை அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க இந்த துறந்தவர்கள். எப்படி கௌதம புத்தர் தன்னுடைய அரண்மனை எல்லா அந்தஸ்து அதுகளை எல்லாம் துறந்து அவர் மக்களுக்காக வெளியே வந்தாரோ, அப்படி தன்னிடத்திலே உள்ள எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் மக்களுக்காக, ஒட்டுமொத்த மக்களுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள், அதை சொல்கிறார்கள். இவர்கள்தான் நீத்தார் அல்லது துறந்தார். சரி, துறந்தார் பெருமை, அவங்க பெருமையை பற்றி எப்படி நாம பேசுறது அப்படிங்கும்போது, வள்ளுவர் அத யோசிக்கிறார். இவங்க பெருமையை எப்படி சொல்லலாம்? இவங்களுடைய பெருமையை எதை வச்சு அளக்கிறது அப்படிங்கும்போது அவர் சரி, நாம ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். வேற என்ன, அதாவது எதனாலுமே ஒரு மெஷர் பண்ணணும்ல. இவ்வளவு 1 லிட்டர் பால் வேணும், இல்லைன்னா 1 லிட்டர் எண்ணெய் வேணும், அல்லது 10 லிட்டர் வேணும், 100 லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு. அதுல இருக்கிறத பார்க்கறதுக்கு அளவு இருக்கு. அப்போ இவங்க இந்த துறந்தார் பெருமையை அத சொல்ல முடியாது. இப்போ கௌதம புத்தருடைய துறந்தாருடைய அந்த பெருமையை பற்றி பேசுறதா இருந்தாலுமே, அந்த பெருமையை எவ்வளவு பெருசுன்னு சொல்றது அப்படிங்கும்போது, அவர் ஒரே ஒரு அந்த கணக்கு தான் அவர் சொல்றார். அத நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்னா, வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இது வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னால வள்ளுவருடைய காலத்துல அன்னைக்கு உள்ள ஜனத்தொகை எவ்வளவு இருந்திருக்கும், அன்னைக்கு அது வரைக்கும் இந்த ஜனத்தொகைகள்லாம் எத்தனை ஆண்டு காலமா இந்த மனித இனம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகைக்கு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் அது பொருந்தத்தான் செய்யும். இன்னைக்கு உள்ள ஜனத்தொகைகளையும் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படிங்கிற மாதிரி அது பொருந்தத்தான் செய்யும். அப்போ ஆனா வள்ளுவர் அன்னைக்கு உள்ள ஒரு இதை இது பண்ணும்போது வேற எதுவுமேயே அவர் அவர் அந்த ஒரு ஓமை வேணும்ல, இதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு ஓமை வேணுமே. எவ்வளவோ ஓமைகள் இருக்குது. அப்போ அதை சொல்லும் போது அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த வையகத்துல எத்தனையோ மக்கள் பிறந்து எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. அதை எண்ணி பார்க்க முடியுமா? பார்த்தா இத்தனை பேரு 1000 பேரா, லட்சம் பேரா, 10 லட்சம் பேரா, கோடிக்கணக்கானவர்களா என்ன அப்படின்னு அந்த எண்ணிக்கையை அதாவது எண்ணிலடங்கா, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த
அவங்களுடைய பெருமைகளை அளப்பதற்கு வார்த்தைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அதை அளந்து சொல்ல முடியாது. அது என்ன அளக்கிறதுக்குள்ள ஒரு விஷயமா? ஒரு போருக்கு போனாரு. ஒரு இடத்துல அவங்க இந்த தேசத்தை பிடிச்சாங்க, அந்த தேசத்துல பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுகளையா அவங்க சொல்லலாம். இது ஒரு மக்கள் மத்தியில ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். மக்கள் தானாக ஒருவரை அவர்கள் பின்பற்றி அவருடைய வழியிலே கௌதம புத்தருக்கு பிறகு அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டது, எங்கெல்லாம் அது பரவியது, அதனுடைய தாக்கங்கள் எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கும்போது இதையெல்லாம் அளக்கிறதுக்கு உரியது இல்லை. அதனாலதான் அதுல வெறுமையா சொல்லணும் அப்படிங்கும்போது அவர் திருவள்ளுவர் இது அளப்பதற்கு உரியதல்ல. இறந்தவர்களை எண்ணிட முடியுமா? எண்ணிட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல அவங்களுடைய பெருமை அளப்பதற்கு உரியதல்ல. அது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அவர்கள் நம்மளை, நம்முடைய மக்களை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் அவருடைய மனதிலே இடம் பெற்றிருக்கிறார்கள், அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு மக்களால் ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அதனால ஒரு ஒரு துறவியினுடைய பயன் ஒரு துறந்தவருடைய பயன் அது அளக்கிறதுக்கு உரியது அல்ல. அதைத்தான் திருவள்ளுவர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதை என்ற மாதிரிதான். அது எப்படி முடியாதோ அதே மாதிரி இதுவும் முடியாது. இதுதான் உண்மை. மீண்டும் நாம் நாளை இன்னொரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.